நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது மகாபெரியவாளை பற்றி நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன்ப்பா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு மாமி வந்துட்டு காசிக்கு போகணுன்னு அந்த மாமிக்கு ரொம்ப நாளாக ஆசை. பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு நம்ம காசிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு, எந்த நல்ல காரியம் பண்ணாலும் பெரியவாள் உத்தரவு வாங்காமல் அவத்தில் பண்ண மாட்டாள். ஸோ அந்த மாமி வந்து பெரியவாளை பார்க்குறதுக்காக வந்துட்டு நான் காசிக்கு இந்த மாதிரி போகலான்னு எண்ணிக்கின்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறேன் பெரியவா அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கேட்குறேன். அப்போ வந்துட்டு பெரியவா என்ன சொல்கிறான்னாக்க, தாராளமாக போயிட்டு வா, நல்லது தான், நான் எனக்காக நீ ஒரு காரியம் பண்ணுவியோ அப்படின்னு கேட்குறாரு. பெரியவா நீங்கள் சொல்லி நான் பண்ண மாட்டேன்னு நான் சொல்ல முடியுமா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கோ, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாவோ. எங்கள் வயசான ஒருத்தி இருக்கா இங்கே, அவளுக்கும் ரொம்ப நாளாக காசிக்கு போகணுன்னு ஆசை, அவளையும் உன் கூட அழிச்சுட்டு போகிறையா அப்படின்னு கேட்குறேன். நன்னாச்சு பெரியவா, நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, அதுக்கு முன்னாடி அங்கே பக்கத்தில் வந்து பெருமாள் கோவில் இருக்குது, அந்த கோவிலில் வந்துட்டு 40 பேருக்கு நீ போய் சாப்பாடுக்கு சொல்லி மடப்பள்ளியில் சொல்லி உணவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிற. சரி பெரியவா, அவள்கிட்ட நம்ம திருப்பி கேட்க முடியாது. நான் காசிக்கு போகிறதுக்கும் இந்த உணவு இப்போ ரெடி பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் பெரியவா நம்ம கேட்க முடியுமா? அவருடைய வார்த்தைக்கு தட்டவே, அவர் என்ன சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரி, இதுக்குள்ளே ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, ஆனால் ஒன்றும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பெரியவா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கோவிலில் போய் பெருமாள் கோவிலில் போய் உணவு எல்லாருக்கும் 40 பேருக்கு உணவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்துடுறான். வந்த உடனே திரும்பி மத்தியானம் ஆடுறது 6ஐயும் காணும், பண்ணின உணவு அப்படியே இருக்குது மடப்பள்ளியில். வந்து கேட்குறா, இங்கே வந்துட்டு பெரியவா எல்லாரும் பண்ணி வச்சுட்டேன், பட் யாருமே வரலையே இன்னும் அப்படின்னு அவள் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது வண்டி சத்தம் கேட்குறது, ஒரு நிறைய பேர் இறங்குறான் அங்கேருந்து. திருப்பதி போகிறதுக்காக வந்த ஒரு கூட்டம் வந்துட்டு நல்ல பசியில் அங்கே வந்துட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு பார்த்துட்டு பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம திருப்பதி போகணும் அப்படிங்கிற பிளானில் அந்த கூட்டம் வந்து இறங்குறது. அங்கே இதில் என்ன ஒரு முக்கியம் இதுன்னாக்கா, நீங்கள் பாருங்களேன், பெரியவாளோட ஒரு தீர்க்க தரிசி என்னங்கிறது 40 பேர் வந்திருக்கா கரெக்டாக. இவர் உணவு ரெடி பண்ண சொன்னது அதே 40 பேருக்கு தான். 40 பேர் வந்திருக்கா. தரிசனம் பண்ணிவிட்டு பெரியவா என்ன சொல்கிறாலும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் உணவு நன்னா தயாராக இருக்குது, போய் சாப்பிட்டுட்டு போங்கோ அப்படின்னு சொல்கிறார். உனக்கு காசிக்கு போகிற இல்லையா, காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி சமாராதனான்னு ஒன்று பண்ணணும், நோக்கு தெரியும் மொழியோ அது. ஸோ நீ இங்கே எல்லாருக்கும் நன்னா திவ்யமாக சமைச்சு போட்டுட்ட, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தியாக திருப்பதிக்கு போகிறா. ஸோ உன்னோட சமாராதனை இங்கே நீ நன்னா பண்ணிட்ட, இனிமேல் நீ அவளை அழைச்சிக்கிட்ட காசிக்கு சந்தோஷமாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். எப்பேற்பட்ட ஒரு மகான்னு பற்றியலா நீங்கள். இவருக்கு தோடகாசகத்தில் 8வது ஸ்லோகம் ஒன்று இருக்குது. விதிதானமயா விசதைல கலான சசஞ்சேன காஞ்சி நமஸ்தி குரு திருதமேவ விதேஹி கிருபாம் சமஜாம் பவசங்கர தேசிகமே சரணம், பவசங்கர தேசிகமே சரணம், பவசங்கர தேசிகமே சரணம். இந்த 8வது ஸ்லோகத்தை சொன்னேன்னாக்க நம்ம முன்னாடி பெரியவா வந்து நிற்பா, இது உறுதி.